ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஆதித்யா. இந்த வீடியோவில் நம்ம வந்து VIVO Z1 PROக்கான ஃபுல் அண்ட் ஃபைனல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் பற்றி எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே வந்து நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் வந்து நீங்கள் இந்த ஃபோனை வாங்கலாமா இல்லையா அப்படின்ற டிசைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் அண்ட் டிஸ்பிளே பற்றி பேசலாம். டிசைன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பின்னாடி ஒரு பாலிகார்பனேட் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பார்க்கறதுக்கு வந்து கிளாஸி ஃபினிஷாக இருக்குது. அண்ட் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கிரேடியன்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இந்த ஃபோன். உங்களுக்கு பார்க்கறதுக்கே டிசைன் வைஸ் வந்து இந்த ஃபோன் சூப்பராக இருக்கும். நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னாலே பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்பிளே எடுத்துகிட்டோம் அப்படின்னா டிஸ்பிளே வந்து ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6.5 இன்ச் கொண்ட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து பார்க்க தான் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. 6.5 இன்ச் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் இந்த ஃபோன் வந்து நீங்கள் பக்கத்தில் ஒரு 6 இன்ச் 18:9 டிஸ்பிளேயில் அந்த ஃபோனை ஒரு 6 இன்ச் ஃபோனு பக்கத்தில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோன் இந்த ஃபோன் இந்த சைஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். இந்த ஃபோன் வந்து கையில் நீங்கள் ஹோல்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ரொம்ப பெருசாக தெரியாது. இந்த ஃபோனோட ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா Full HD+ ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நான் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ ரொம்ப பெரிய ஸ்க்ரீனாக இருக்குல்ல, சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவோட குவாலிட்டி வந்து நான் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். வியூவிங் ஆங்கிள்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாலே ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அண்ட் வெளியில் பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா சன்லைட்டில் வந்து ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே பிரைட் ஆகுது. ரொம்ப யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதிகமாக வந்து ரிஃப்ளெக்டிவாக இல்லை மற்ற ஃபோனில். இந்த பட்ஜெட்டில் மற்ற ஃபோன்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரிஃப்ளெக்டிவாக இருக்கும். பட் மற்ற ஃபோன் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பிரைட்னஸ் நல்லாவே இருக்குது. நீங்கள் வெயிலில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்டு லோ லைட் நீங்கள் ரூம்லலாம் யூஸ் பண்ணுறீங்க, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே பிரைட்னஸ் கம்மியாகிடுது. அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ஃபோன் பற்றி. அடுத்து நம்ம கால் குவாலிட்டி அண்ட் சிக்னல் ரிசப்ஷன் பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனில் வந்து நான் 2 சிம் யூஸ் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து ஜியோ சிம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், இன்னொன்று வந்து வோடஃபோன். ரெண்டுமே வந்து சிக்னல் எனக்கு நல்லாவே கிடச்சிருந்தது. கால் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னாலே சூப்பராக இருக்குது. அந்த இயர்பீஸ் வந்து ரொம்பவே லவுடாக இருக்குது. இயர்பீஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இயர்பீஸோட வால்யூம் வந்து ரொம்பவே லவுடாக இருக்குது, அடிக்குவேட்டாக இருந்தது. அண்ட் ஸ்பீக்கர் நீங்கள் கால்ஸ் வந்து ஸ்பீக்கரில் எடுத்தாலுமே வந்து அந்த ஸ்பீக்கர் அவுட்புட்டும் வந்து கொஞ்சம் அடிக்குவேட்டாக லவுடாக தான் இருந்தது. நீங்கள் ஸ்பீக்கரில் கூட எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. மொத்தத்தில் கால் குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்தது. எனக்கு கால் குவாலிட்டி அண்ட் சிக்னல் ரிசப்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க விவோலேருந்து. அடுத்து நம்ம ஸ்பீக்கர் அவுட்புட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்பீக்கர் வந்து கீழே சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 3 ஸ்பீக்கர், டுவல் ஸ்பீக்கர், ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப்லாம் இதில் தரல. பட் சிங்கிள் ஸ்பீக்கரை வந்து உங்களுக்கு ரொம்பவே லவுடாக இருக்குது. நீங்கள் யூடியூப் வீடியோஸ் பார்க்கணும் இல்லை மற்ற கால்லாம் மற்ற ரிங்டோன்லாம் வச்சிங்க அப்படின்னாலே சவுண்ட் வந்து ரொம்பவே லவுடாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இதில் டிசப்பாயிண்ட் மட்டும் ஆகவே மாட்டீங்க. ஏன்னா நான் யூஸ் பண்ணும்போது வந்து யூடியூப் வீடியோஸ் பார்க்கும்போதே வந்து நான் ஒரு 70 to 80% வால்யூம் தான் வச்சுருந்தேன். ஃபுல் வால்யூம் நான் வச்சு பார்த்ததே இல்லை. ஆனால் ஸ்பீக்கர் அவுட்புட் சூப்பராக இருக்குது, ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அடுத்து நம்ம 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. இந்த 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். பட் இதில் இவங்களே வந்து டிஃபால்ட்டாக ஒரு ஹெட்செட்டு பாக்ஸோடவே கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் வந்து மற்ற ஹெட்செட்டு ஆடியோ டெக்னிக் IDS CL100 அண்ட் பேனசோனிக் 2 ஹெட்செட்டில் செக் பண்ணியிருந்தேன். அண்ட் சவுண்ட் அவுட்புட் இந்த 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் வழியாக சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக மியூசிக் என்ஜாய் பண்ணுவீங்க. அதுலேயும் வந்து ரொம்பவே லவுடாக இருக்குது. நீங்கள் மற்ற ஃபோன் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து கொஞ்சம் லவுட் அதிகமாக இருக்குது. நீங்கள் எப்போவுமே வந்து வால்யூம் நீங்கள் கம்மி வச்சு தான் யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் வெளியில் போயிட்டீங்க அப்படின்னா கூட நீங்கள் 80% வச்சாலே வந்து உங்களுக்கு நல்லா அடிக்குவேட்டாக கேட்கும். அண்ட் ஸ்பீக்கர் அண்ட் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து விவோ சூப்பராக இது பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்து இந்த ஃபோனுக்கான செக்யூரிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 வேஸ் இருக்குது இந்த ஃபோன் அன்லாக் பண்ணுறதுக்கு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கலாக வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் ஃபேஸ் அன்லாக் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோனை லிஃப்ட் பண்ணாலே போதும் ஸ்க்ரீன் ஆன் ஆகிடும். பார்த்தீங்களா, லிஃப்ட் பண்ணாலே போதும் ஸ்க்ரீன் ஆன் ஆகிடும். அண்ட் உடனே வந்து உங்களுக்கு அன்லாக் ஆகிடும் ஃபோனு. இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து டபுள் டேக் டு வேக்கப் இந்த ஆப்ஷன் இருக்குது. பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணாலுமே ஃபேஸ் அன்லாக் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. நான் யூஸ் பண்ண நாளில் பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் அன்லாக் தான் வந்து
அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ணது வந்து ரொம்ப கம்மி. பட் ஃபேஸ் அன்லாக் வந்து நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆனேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவோம். Redmi Note 5 Pro, Asus Zenfone Max Pro, M1 இந்த ஃபோன்லாம் நான் ஃபேஸ் அன்லாக் செக் பண்ணியிருக்கேன். பட் அதை விட வந்து இது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது, இன்ஸ்டண்ட்டாக இருக்குது. நீங்கள் இது பார்த்தீங்கனாலே தெரியும். நீங்கள் நார்மலாக ஃபோன் எடுத்திங்கனாலே அது உடனே லோ லைட்லலாம் எப்படி பார்த்தோம் அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து ரொம்ப பிரைட் ஆகிட்டு டக்குன்னு வந்து உங்கள் ஃபேஸை ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு அன்லாக் பண்ணிடுது ஸ்க்ரீனை. அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து நம்ம சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 9 வருது. இது வந்து ஃபன் டச் ஓஎஸில் வருது. ஃபன் டச் ஓஎஸ் வந்து நான் இதான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோனை வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு உடனே கொடுத்துருவேன். ஆப் ட்ரை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருந்தேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ட்ரே வந்து மற்ற ஃபோன்லாம் வந்து நீங்கள் மேலேருந்து ஸ்வைப் பண்ணாலே வந்துடும். பட் இதில் வந்து நீங்கள் கீழேருந்து ஸ்வைப் பண்ணாலே ஓப்பன் ஆகிடும். அண்டு இன்னொரு ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் பின்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கீழே ஸ்வைப் பண்ணாலே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பார் இருக்குது பார்த்தீங்களா, இது கீழே வந்துடும். இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதான் இது ஒரு 4-5 நாள் ஆகும் உங்களுக்கு வந்து இந்த ஃபன் டச் ஓஎஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. இதில் ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த டபுள் டேப் டு வேக்கப்பு, டபுள் டேப் டு ஸ்லீப் இதெல்லாம் வந்து நல்ல ஃபீச்சர், வெல்கமிங் மூவ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்படின்னு எழுத்துனாலே வந்து கேமரா ஓப்பன் ஆகிடும். அண்ட் டபிள்யூன்னு எழுத்துனீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். இது பார்த்தீங்கனாலே தெரியும். அண்ட் விவோ வந்து சாஃப்ட்வேர் சைடில் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு ஒன்று என்ன பிடிக்கல அப்படின்னா இந்த ஆப் ட்ராயர் தான். ஆப் ட்ராயர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். நான் இதுக்கு முன்னாடி வந்து இந்த சாம்சங் S7 தான் என்னோடய மெயின் ஃபோன், இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் ஆப் ட்ராயர்லாம் இருக்கிறதுனால நல்லாயிருக்கும் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக. பட் இந்த ஃபோனில் வந்து ஆப் ட்ராயர்லாம் எதுவுமே இல்லை அப்படின்றதுனால ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஸ்டார்டிங் ஒரு 2 நாள் வந்து கடுப்பாக இருந்தது. பட் வந்து உங்களுக்கு எல்லா ஆப்ஸுமே வெளியிலே இருக்கிறதுனால ஒரு 2-3 டேஸ் ஆகும் உங்களுக்கு பழகிறதுக்கு. பட் ஃபோன் வந்து ரொம்பவே யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நான் யூஸ் பண்ணிருக்க மாடல் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு 4GB ரேம் மாடல். இந்த ரேம் மேனேஜ்மெண்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா ஆப்ஸுமே வந்து மெமரியில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு 7-8 ஆப்ஸ் வரைக்கும் வந்து மெமரியில் வச்சுக்கலாம். எனக்கு வந்து திருப்பி ஆப் ரீலோட் ஆன மாதிரி எந்த இதுவுமே ஆகலை. நான் யூஸ் பண்ணனால எல்லாமே ரேம் வந்து நல்லா இருந்தது. ஆப்ஸை ஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆப் லோடிங் கூட ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், இன்ஸ்டண்ட்டாக ஓப்பன் பண்ணுது ஆப் லோடிங்லாம். தேங்க்ஸ் டு Snapdragon 712 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்குது. அந்த ஃபோன் வந்து எனக்கு எந்த லேகுமே இல்லை இந்த யூஸ் பண்ணனால. ரேம் மேனேஜ்மெண்ட் சூப்பராக இருக்குது. அண்ட் அடுத்து நம்ம பேட்டரி லைஃப்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேட்டரி லைஃப் வந்து விவோக்கு ஒரு பெரிய தேங்க்ஸே சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் வந்து நான் இதுக்கு முன்னாடி அதான் Asus Zenfone Max Pro M1 அதுதான் வந்து ஒரு 5000 mAh பேட்டரி, அந்த ஃபோன் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஃபோனில் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 5000 mAh பேட்டரி ஃபோனோட வெயிட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பேட்டரி லைஃப் சூப்பராக இருக்கும், எக்ஸலண்ட்டாக இருந்தது அந்த ஃபோன் பேட்டரி லைஃபு. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நான் இம்ப்ரெஸ் ஆன ஃபோன் அப்படின்னு பார்த்தா இந்த ஃபோன் தான். என்னோடய யூசேஜ்க்கே வந்து 2.5 days வந்தது இந்த ஃபோனு. இதில் வந்து என்னென்னு தெரில, விவோ இந்த ஓஎஸில் வந்து நம்ம ஸ்க்ரீன் ஆன் டைம் பார்க்க முடியாது, ஸ்டாண்ட் பை டைம் மட்டும்தான் செக் பண்ண முடியும். அது இந்த ஓஎஸும் சரி, கலர் ஓஎஸு இதில் எல்லாமே வந்து நம்ம ஸ்க்ரீன் ஆன் டைம் பார்க்குற மாதிரி இருந்தது. அப்படின்னா பேட்டரி லைஃப் அவ்வளோ சூப்பராக இருக்குது. பட் ஏன் இவங்க அந்த ஆப்ஷன் தரல அப்படின்றது தெரில. அவங்க வந்து ஆப் ட்ராயர் அண்ட் இந்த பேட்டரி நம்ம யூசேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து வியூ பண்ணுற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பேட்டரி லைஃப் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வெயிலில் தான் இருப்பீங்க. நீங்கள் வந்து ஜிபிஎஸ் ஆன் பண்ணாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு ஈவினிங் வரைக்குமே இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக லாங் லாஸ்ட் ஆகும். அந்த பேட்டரி லைஃப் வந்து ஈவினிங் வரைக்கும் கிடைக்கும். நீங்கள் ஆஃபீஸ் யூஸர்ஸ், லைட் யூஸர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு ஃபோன் கன்ஃபார்மாக சார்ஜ் நிற்கும். நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி நினச்சிங்க, நீங்கள் அதிகமாக யூடியூப் கண்டென்ட் யூஸ் பண்ணுவீங்க, கேம்லாம் விளையாடுவீங்க. கேம் விளையாடணுமே வந்து இந்த ஃபோனோட சார்ஜ் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக கம்மியாகலை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கம்மியாகுது. பேட்டரி லைஃப் அண்ட் இவங்க ஆப்டிமைசேஷன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. பேட்டரி லைஃப்க்கு வந்து ஒரு ஹியூஜ் தம்ஸ் அப் ஃப்ரம் மை சைட் டு விவோ டீம். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. உங்களுக்கு நீங்கள் பேட்டரிக்காக மட்டும் இந்த ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கண்ணை மூடிட்டு வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா பேட்டரி லைஃப் வந்து சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து இந்த ஃபோனுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜரும் பண்டில் பண்ணுறாங்க. சில ஃபோன்லாம் பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி பெருசாக கொடுத்துட்டு சார்ஜர் வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்க மாட்டாங்க. பட் இவங்க அந்த மாதிரி பண்ணல. ஒரு 18 watt ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து பாக்ஸோடு சப்ளை பண்ணியிருக்காங்க. ஃபோன் வந்து நான் ஒரு 35%லேருந்து ஃபுல் சார்ஜ் 100% ஆகிறதுக்கு வந்து எனக்கு ஒரு 1 hour 40 minutes அந்த மாதிரி ஆச்சு. உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து ஒரு 2 hours ஆகிடும். 2 hours வந்து ஃபுல் சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிடும். 18 watt ஃபாஸ்ட் சார்ஜர்
எல்லாமே சூப்பராக இருக்குது, எந்த இஷ்யூமே இல்லை உங்களுக்கு. பெர்ஃபார்மன்ஸ் கேமிங் ரேம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நான் முன்னாடியே சொல்லிட்டேன். பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமிங் எடுத்துட்டோம் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு எந்த இஷ்யூமே இல்லை, லேக் இல்லை, எதுவுமே இல்லை. ஆப் ஓப்பனிங் டைம் எல்லாமே நல்லா இருந்தது. ஃபோன் யூஸ் பண்ண வரைக்கும் நான் நல்லா என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேமரா இன்டர்ஃபேஸில் வந்து ரெட்மி ஃபோன்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேமரா இன்டர்ஃபேஸில் லேக் இருக்கும். பட் இந்த ஃபோனில் வந்து எனக்கு கேமரா இன்டர்ஃபேஸில் கூட லேக் எதுவுமே இல்லை. ஃபோட்டோஸ் எடுக்கும்போது வந்து ரெட்மி ஃபோனில் அந்த யூஐயை நீங்கள் ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு டிலே இருக்கும். பட் இதில் வந்து அந்த மாதிரி எனக்கு எந்த இஷ்யூமே இல்லை. நான் Note 5 Pro யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். Note 5 Proலலாம் பார்த்தோம் அப்படின்னா கேமரா இன்டர்ஃபேஸில் ரொம்பவே லேக் இருந்தது. பட் எனக்கு அந்த மாதிரி கேமரா இன்டர்ஃபேஸில் லேக் இல்லை. ப்ளஸ் யூசர் இன்டர்ஃபேஸ்லேயுமே வந்து லேக் எதுவுமே நான் பார்க்கல, ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் அடுத்து கேமிங்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பப்ஜி கேம் விளையாடியிருக்கேன். அண்ட் Asphalt 8 நான் ட்ரை பண்ணேன். இந்த 2 கேம் தான் விளையாடினேன். Asphalt 8 வந்து ஹை எண்ட் கிராஃபிக்ஸில் வச்சு விளையாடிருந்தேன், சூப்பராக இருந்தது. அதோட வீடியோ வந்து நான் முடிஞ்ச இதில் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் பப்ஜி வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, நீங்கள் ஓவர் 20 மினிட்ஸ் விளையாண்டிங்கன்னா கூட ஃபோன் வந்து ஸ்லைட்டாக வார்ம் ஆகுதே தவிர ஓவர் ஹீட்டிங் அந்த மாதிரி வந்து எந்த இஷ்யூமே இல்லை உங்களுக்கு. நார்மலாக எல்லா ஃபோனுமே ஹீட் ஆகும், ஆனால் அந்த மாதிரி நார்மலாக ஹீட் ஆகுது தவிர ஓவர் ஹீட்டிங் எதுவுமே இல்லை. அதுவும் கேமில் லேக் எதுவுமே இல்லை, சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கேமிங்காக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கூட இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். அடுத்து நம்ம கேமரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேமரா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பற்றி பார்ப்போம். ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா வந்து இது 32 மெகா பிக்சலுக்கான கேமரா. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சுவல் கேமரா கொடுத்துருப்பாங்க, டிஸ்பிளேக்குள்ளேயே ஒரு கேமரா. இவங்க வந்து விவோ இன் டிஸ்பிளே கேமரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் டைனமிக் ரேஞ்ச் மட்டும் இவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா இந்த விவோ ஓப்போ ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து உங்களை ஆப்ஜெக்ட் மேலே நல்லா ஃபோக்கஸ் பண்ணும், பேக்ரவுண்டெலாம் வந்து அவ்வளோ காட்டாது. பட் இதில் பேக்ரவுண்ட்லாம் டீட்டெயிலெலாம் இருக்குது. பட் வானம் அந்த ஸ்கையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆன மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து இவங்க கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா. பேக் கேமரான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேக் கேமரா எந்த இஷ்யூமே ஃபேஸ் பண்ணல. லோ லைட், ஆர்டிஃபிஷியல் லைட்டு, எல்லா லைட்டிங்க்குமே வந்து இந்த ஃபோன் வந்து கேப்பபிளான ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வைட் ஆங்கிள் கேமரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட வைட் ஆங்கிள் கேமரா கூட லோ லைட்டில் கொஞ்சம் நல்லா டீசெண்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணுது, எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லை கேமரா பற்றி. நீங்கள் ரெட்மி Note 7 Pro வந்து இதோட கொஞ்சம் ஸ்லைட்டாக பெட்டராக இருக்கும். பட் என்ன கேட்டால் வந்து இந்த ஃபோன் வந்து நீங்கள் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆவீங்க. இந்த கேமரா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டிசப்பாயிண்ட்டே பண்ணாது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. பட் இதுக்கான ஒரு கான் இருக்குது, அந்த கான் வந்து நான் கடைசியாக இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். அடுத்து நம்ம இந்த ஃபோனில் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் இந்த ஃபோனோட ப்ளஸ் எல்லாத்தையும் முடிஞ்சிச்சு. இந்த ஃபோனோட மைனஸ் என்ன அப்படின்றது வந்து நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ இந்த ஃபோனோட கான்ஸ் பார்ப்போம். கான்ஸ் பெருசாக சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு கான் என்னென்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மைக்ரோ யூஎஸ்பி தான். இவன் டைப் சி கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். மைக்ரோ யூஎஸ்பி வந்து ரொம்ப பழைய ஸ்டாண்டர்ட். டைப் சி எல்லா பிராண்டுமே வந்து இப்போ சாம்சங் வந்து அவங்களோட 8000 ரூபாய் ஃபோனுக்கே வந்து டைப் சி அடாப்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ரெட்மிலாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க நோட் சீரிஸ் எல்லாமே வந்து டைப் சியில் தான் வந்துட்டுருக்கு. இவங்களும் வந்து இந்த ஃபோனுக்கு டைப் சி கொடுத்துருக்கலாம், பட் மைக்ரோ யூஎஸ்பி தான் கொடுத்துருக்காங்க. இதனால வந்து அவங்க ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்ததுனால இது பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அடுத்த கான் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த யூசர் இன்டர்ஃபேஸில் வந்து உங்களுக்கு ஆப் ட்ராயர் இல்லை. ஆப் ட்ராயர் இருந்தது அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விவோ ஓப்போ யூஸ் பண்ணுறாங்க. பட் அவங்க வந்து ஆப் ட்ராயர் இல்லாமல் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு 2 days வந்து ரொம்ப கடுப்பாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அது பழகிடுச்சு. பட் இருந்தாலுமே வந்து எனக்கு இன்னமும் அந்த ஆப் ட்ராயர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தான் தோணுது. அவங்க ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டில் இவங்க அந்த ஆப் ட்ராயர் மட்டும் எனேபிள் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அண்ட் அடுத்து மேஜர் கான் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எனக்கு என்ன சொல்கிறது ரொம்பவே ஹர்ட் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எல்இடிக்கான நோட்டிஃபிகேஷன் லைட் எதுவுமே இல்லை, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவும் இல்லை. இவங்க எவ்வளோ பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. எல்சிடி டிஸ்பிளேவாக இருந்தாலும் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபீச்சர் மட்டும் இவங்க எனேபிள் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா வந்து நான் யூஸ் பண்ணுற இந்த S7 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. அண்டு வந்து இதில் ஃபிசிக்கல் எல்இடி நோட்டிஃபிகேஷன் லைட் இருக்குது. இதில் எந்த பிரச்சனையுமே எனக்கு தெரியல. இது பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். ஸ்க்ரீன் ஆஃபில் வச்சுட்டு நம்ம ஃபோன் கிட்ட கூட போக தேவையில்ல, தூரத்துலேருந்தே வந்து என்ன நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குன்னு பார்க்கலாம். ப்ளஸ் இந்த லைட்டு கூட மேலே எரிஞ்சிட்டு இருக்கும். இது ஒரு நல்ல ஃபீச்சர். பட் இது ஏன் வந்து இப்போ வர ஃபோன் எல்லாருமே வந்து இதை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு புரியல. இவங்க எல்இடி நோட்டிஃபிகேஷன் லைட் ஏதாச்சும் குட்டியாக டைனியாக கொடுத்துருந்தா, ஒரு சிங்கிள் கலரில் எல்இடி கொடுத்துருந்தா வச்சு நல்லா இருந்திருக்கும். பட் எவ்ரி டைம் ஏதாச்சும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னா நீங்கள் ஃபோன் எடுத்து செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல எதுவுமே இல்லை.
ஓகேங்களா. அடுத்து லாஸ்ட் கான் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபோன் வந்து வெயிட். இதோட வெயிட் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு இப்போ பழகிடுச்சு. பட் இன்னமும் கொஞ்சம் வந்து அந்த பல்கி அந்த 5000 mAh பேட்டரி இவங்க கொடுத்ததுனால ஃபோன் கொஞ்சம் வெயிட்டாக தெரியுது எனக்கு. இருந்தாலுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா பேட்டரி லைஃப் நல்லா இருக்குது. ஸ்லைட்டாக கொஞ்சம் ஆனால் ஹெவி சைடில் தான் இருக்குது ஃபோனு. நீங்கள் ரொம்ப குட்டியாக உங்கள் கை வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. இப்போ எனக்கு வந்து இந்த ஃபோன் என் கையில் ஃபிட் ஆகுது. உங்கள் கை ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நீங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் கை ரொம்ப குட்டியாக இருந்தது அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் வாங்குங்க. இதுதான் இந்த ஃபோனில் இருக்க 4 கான். எனக்கு என்ன சொல்கிறேன், இந்த நோட்டிஃபிகேஷன் எல்இடி தான் வந்து ரொம்பவே இது பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். பட் இதை மிஸ் பண்ணிட்டேன். இந்த ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா கூகுள் அசிஸ்டண்ட்டுக்கான ஒரு டெடிக்கேட்டட் கீ கொடுத்துருக்காங்க. இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. நீ ஓகே கூகுள் அப்படின்லாம் சொல்ல தேவையில்ல, இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே கூகுள் அசிஸ்டண்ட் வந்து உங்களுக்கு லான்ச் ஆகிடும். இது ஒரு நல்ல வெல்கம் மூவ் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த பட்டனை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. அதுதான் வந்து கொஞ்சம் அவங்க ஏதாச்சும் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துட்டு இந்த பட்டனை வந்து நம்ம வேறு ஏதாச்சும் ஆப்க்கு, இந்த கேமரா ஆப்க்கு வந்து கஸ்டமைஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா, அந்த மாதிரி கஸ்டமைசேஷன்லாம் விவோ சைட்லேருந்து கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அண்ட் மற்றபடி எனக்கு மேஜர் கான்ஸ் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இந்த ஃபோன் வந்து ரொம்ப ஹாப்பி இந்த ஃபோன் யூஸ் பண்ணதில். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஃபோன் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபோனில் என்னெல்லாம் பிடிக்கல அப்படின்றது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம்